கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, மார்க்கு நற்செய்தியிலிருந்து இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தை நாம் கேட்டோம். இந்த மார்க்கு நற்செய்தி இயேசுவினுடைய போதனைக்கு மிக முக்கியமான ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இன்றைக்கு இறை ஆட்சி என்பதை பற்றிய போதனையை ஆண்டவர் எப்படி விளக்குகிறார் என்பதற்கு ஒரு சிறிய பகுதியை மத்தேயு நற்செய்தியிலிருந்து, மார்க்கு நற்செய்தியிலிருந்து நாம் கேட்டோம். அந்த வகையிலே ஆண்டவர் இயேசு இன்றைக்கு 2 உவமைகளை கையாளுகின்றார். உவமைகள் என்றால் என்ன, அது ஏன் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், ஒரு சில விஷயங்களை நாம் நேரடியாக விளக்கவும் முடியாது, சரிவர முழுமையாக புரிந்து கொள்ளவும் முடியாது. இதை நாம் எப்படி விளக்க முடியும் என்று சொன்னால், உவமைகள், ஒப்புமைகள், உதாரணங்கள் இவைகளை வைத்துத்தான் நாம் விளக்க முடியும். உதாரணமாக கடவுளை எப்படி நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், முழுமையாக அறிந்து கொள்வீர்கள்? முடியவே முடியாது. கடவுளை எப்படி நீங்கள் போதிப்பீர்கள், கடவுள் யார் என்று சொல்வீர்கள்? அதுவும் கடினமானது. எனவே கடவுள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், உன்னுடைய அம்மாவை போன்று, உன்னுடைய அப்பாவை போன்று கடவுள் இருக்கின்றார். கடவுள் உனக்கு அம்மாவை போன்று பாசத்தை காட்டுகின்றார், அப்பாவை போன்று உனக்கு தேவையானதை எல்லாம் செய்கின்றார். எனவே தாயும் தந்தையுமாகிய கடவுள் என்று உதாரணங்களை கொண்டு அவர்களுக்கு இந்த உண்மைகளை உணர்த்தலாம், அவர்களுக்கு தெரிவிக்கலாம். அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, உவமைகள் வழியாகத்தான் ஒரு சில உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதை மிக குறிப்பாக மறைபொருளாக இருக்கக்கூடிய ஒரு சில உண்மைகள். இன்றைக்கு ஆண்டவர் இந்த மறைபொருளாக இருக்கக்கூடிய உண்மை என்னவென்றால் இறை ஆட்சி என்பதாகும். இந்த இறை ஆட்சி என்பதற்கு பல பேர் பல விளக்கங்களை கொடுக்கலாம். ஆனால் இறை ஆட்சி என்பதற்கு சரியான ஒரு சிறந்த விளக்கம் எதுவென்று சொன்னால் இயேசு ஆண்டவர்தான். எனவே இறை ஆட்சி என்பது வெளியில் அல்ல, இறை ஆட்சி என்பது ஒரு கொள்கை அல்ல, இறை ஆட்சி என்பது ஒரு மகிழ்ச்சியின் கொண்டாட்டம் அல்ல. இறை ஆட்சி என்பது ஆண்டவர் இயேசு தான். இறை ஆட்சி வந்துவிட்டது என்று சொன்னால் இயேசு வந்துவிட்டார் என்று அர்த்தம், மீட்பு வந்துவிட்டது என்று அர்த்தம், எதிர்பார்த்த காலம் நிறைவேறிவிட்டது என்று அர்த்தம். எனவே அந்த இறை ஆட்சி இப்பொழுது வந்துவிட்டது. இதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? எனவே தான் ஒரு 2 உதாரணங்களை சொல்கின்றார். முதல் உதாரணம் மட்டும் நம்முடைய மறைவுரை சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்கின்றோம். பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாக விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். அன்புக்குரியவர்களே, இதையே குழந்தை பிறப்பு, ஒரு உயிர் தொடங்கம் என்பதற்கும் நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். உயிர் எங்கே பிறக்கிறது? மனிதர்களுடைய உறவிலே அது உருவாகிறது, உண்மைத்தான். ஆனால் உயிர் எங்கே உருவாகிறது, எங்கிருந்து வருகிறது, இந்த உயிர் எப்பொழுது தொடங்குகிறது என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் கருவிலே அந்த உயிர் உருவாகிறது. எப்படி உருவாகிறது என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, அதுதான் விந்தை, அதுதான் கடவுளுடைய செயல். அதே போன்றுதான் ஒரு விதையை நிலத்திலே ஒரு விவசாயி விதைக்கின்றான். அது எப்படி வளர்கிறது? அந்த விதையானது நிலத்திலே ஊன்றி அந்த நிலத்தை கீறி பிளந்து அது அழகாக முளைத்து வெளியே வருகிறது. அன்புக்குரியவர்களே, இதை பார்க்கின்ற பொழுது இதற்கு என்ன விளக்கம் நீங்கள் கொடுக்க முடியும்? அதே விதையானது வளர்ந்து செடியாகி நிறைந்த கனிகளை தந்து அந்த கனிகளை நாம் கொய்து அறுவடைக்கு செல்கின்றோம், அவ்வளவுதான். ஆனால் இதில் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் இது எப்படி நிகழ்கிறது? நாம் என்ன செய்கின்றோம்? விதைத்ததோடு சரி, ஆனால் எவ்வளவு விளைச்சல் வருகிறது என்று எண்ணி பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. அதுதான் இறையாட்சி, அதுதான் கடவுளுடைய அரசு. எனவே கடவுளின் அரசு என்பது அது இறைவனுடைய செயல், இறைவனுடைய செயல்பாடு.
இன்றைக்கும் அது இறைவன் செயலாற்றுகிறார் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகின்ற ஒரு நிகழ்வு. ஆனால் மனிதர் என்று சொல்லக்கூடியவர்கள் அதில் இடம்பெறுகிறார்கள், அதில் ஒரு அங்கம் வகிக்கிறார்கள், அதில் ஒரு செயலை செய்கிறார்கள். ஆனால் விளைவிக்கின்றவர், உயிர் கொடுத்து அதை காத்து நிறைவு செய்கின்றவர் கடவுள்தான் என்பதை அந்த சிறிய ஒரு உதாரணத்திலிருந்து நமக்கு உணர்த்துகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, அறுவடைக்கு செல்கின்றோம், பிரசவம், குழந்தையை நாம் உயிரோடு வெளியே எடுக்கின்றோம், அதுதான் நாம் செய்கின்றோம். ஆனால் மற்ற அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய போக்கு, அதனுடைய எல்லாவற்றையும் கடவுள் அதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்கின்றார். அதே போன்றுதான் ஒரு விதையானது முளைத்து மரமாகி அல்லது செடியாகி கனி கொடுக்கின்ற அற்புதமான செயலை எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்கின்றார். எனவே அதுதான் இறையாட்சி. இறையாட்சி என்பது தம்பட்டம் அடித்து கொண்டு வெளியே இருப்பது அல்ல, அமைதியாக செயல்படுவதும் ஆற்றல் மிக்கதாக செயல்படுவதும் தான் இறையாட்சி என்பதை நமக்கு உணர்த்துகின்றார். இன்றைக்கு இந்த இறையாட்சியை எங்கே பார்க்கின்றோம்? நமது நாட்டிலே பார்க்கின்றோம். ஏறக்குறைய 2% அதற்கு மேலாக இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்துவ மக்களை பார்த்து இந்த மக்கள் எப்படி பயப்படுகிறார்கள் பாருங்கள், எவ்வளவு அச்சம் கொள்கிறார்கள் பாருங்கள், எவ்வளவு தடை செய்கின்றார்கள் பாருங்கள், எவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் பாருங்கள். இவர்களை விட்டால் வளர்ந்து விடுவார்கள், இவர்கள் வேறு விதமாக இந்த நாட்டை கொண்டு விடுவார்கள் என்றெல்லாம் பல பேர் பல பயங்களை கொண்டிருக்கின்றார்கள். இறையாட்சி சிறிய விதை, இந்த விதைக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது என்று நினைத்து பாருங்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அதுதான் உண்மை, அதுதான் கடவுளுடைய செயல். எவரும் எதையும் செய்ய முடியாது. கடவுள் நம்மோடு இருக்கின்றார், செயலாற்றுகின்றார் என்றால் அது அவருடைய செயல், அதுதான் இறையாட்சி. எனவே அன்புக்குரியவர்களே, நாமும் இறையாட்சியின் ஒரு அங்கமாக, ஒரு உறுப்பினராக நாம் இருக்கின்றோம். நம்முடைய செயல்பாடும் இந்த இறையாட்சியினுடைய வல்லமையிலே ஒரு இடம் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக இறையாட்சியின் மக்களாக வாழ, ஆற்றல் மிக்க இறையாட்சியின் செயல்பாடுகளை நாம் செய்ய இறைவன் நமக்கு அருள் புரிவாராக. ஆமென்.